டாக்டர் முகத்துல இவ்வளவு பெரிய கட்டு? போதும், இங்க வேலை பார்த்தது போதும். கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்பட்டாலும் அங்க ஊருக்கு போய் வேலை பார்த்துக்கிறேன். என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இங்க நடக்கிறது ஒன்னும் புரியலை. என்ன இங்க இருந்து விரட்டுறதுக்கு யாரோ பிளான் பண்றாங்க. ஊர்ல எங்கேயாவது பூதம் காஸ்ட்லி வாட்ச் கட்டி பாத்திருக்கேன் அஞ்சலி. வாட்சா? ஆமாம், என்ன அடிக்கிறப்போ அந்த பூதம் கையில இருந்து விழுந்த வாட்ச் இது. இந்தா. இது அன்பழகன் கையில பாத்திருக்கேனே. அப்படியா? அப்ப சந்தேகமே வேண்டாம். என்னை அடிச்சது அன்பழகனும் அவன் கூட சுத்துற தருதலைகளும் தான். அன்பழகன் அப்படி செய்ய மாட்டாரு. அவன் இதுக்கு மேலேயும் செய்வான். உனக்கு தெரியாது அஞ்சலி. முதல் நாள் அன்பழகன் எனக்கு ஒரு ஷேக்கேண்டு கொடுத்தான் பாருங்க. உச்சிதலை முதல் உள்ளங்கால் வரை நரம்புல அப்படியே ரத்தோட்டமே நின்றுச்சு. ஐயோ, செத்து பொழைச்சன். அன்பை வெளிப்படுத்துறது குத்துறான், அடிக்கிறான், வெளுக்கிறான், ஒன்னும் பேச விட மாட்டான். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஒன்னும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல நான் இங்க வேலை செஞ்சேன்னா அன்பழகன் என் பாட்டியை பாக்குறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கி கொடுத்துருவான். இவ்வளவு சீக்கிரம் நான் சாகணுமா அஞ்சலி? சிரிச்சுக்கிட்டே ஆப் அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் அஞ்சலி. அது நேத்து தான் வாங்கினேன். என் பாட்டி வேற கூட்டிட்டு இருக்காள், பாசக்கார பாட்டி. நான் உயிர் பொழைச்சதே பெருசு அஞ்சலி. உனக்கு ஒரு கும்பிடு, அன்பழகனுக்கு ஒரு கும்பிடு. வரட்டுமா? குட் பை. சூப்பர் ஃபிகரோட வேலை செய்ய கொடுத்து வைக்கல. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மருந்தெல்லாம் வாங்கி ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அக்கா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. சுகர் அதிகமாகாம பாத்துக்கோங்க. சரி தம்பி. என்ன டாக்டர், பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலையா? வெளியே நிறைய பேஷண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, டாக்டர் கிருஷ்ணன் இன்னும் வரலையா? அவரை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு லீவா? இவ்வளோ தூரம் வந்துட்டு தம்பியை பார்க்காம போறேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? தம்பி நாளைக்கு வந்துருவானா? என்ன அஞ்சலி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற? கிருஷ்ணா வேலையை விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? சம்பளம் கம்மியா இருக்குன்னு போயிட்டாரா? சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருப்பனே. ஐயோ, எவ்வளோ தங்கமான மனுஷன். நல்லா பழகிட்டு சொல்லாம போயிட்டாரு. ரொம்ப மோசம். அன்பழகன், கொஞ்சம் வரீங்களா? இந்த வாட்ச் யாருதுன்னு தெரியுமா? ஐ, என் வாட்ச் அஞ்சலி கையில் எப்படி வந்தது? என் கையில கிடைக்கல, டாக்டர் கிருஷ்ணன் கையில கிடைச்சது. டாக்டர் கிருஷ்ணன் கையில் இது கிடைக்க வாய்ப்பே இல்லையே. நேற்று ராத்திரி நான் வயலுக்கு போனேன், தண்ணி பாய்ச்சினேன். அதுக்கு நடிச்சது போதும். எதுக்காக அவர் அடிச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. நான் அடிச்சேனா? என்ன அஞ்சலி நீ சொல்றது? போதும், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அஞ்சலிக்கு இந்த விஷயத்துல என்ன அவ்வளவு வருத்தம்? நான் தானே அவரை வற்புறுத்தி வர சொன்னேன். நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் எனக்காக தான் வந்தான். அவன் வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தான். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமா பிடிக்கல. அதான் அடிச்சு துரத்துனேன். பிடிக்கலன்னா நேர்ல கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அதுதானே முதலாளி கழகு. ஒரு அப்பாவியான மனுஷனை ராத்திரி பயம்படுத்தி அடிச்சு விரட்டினது அன்பழகனுக்கு சரின்னு படுதா? இல்ல, கிருஷ்ணன் மட்டும் இல்ல, வேற யார் அஞ்சலி கூட நெருங்கி பழகினாலும் இந்த அன்பழகனால சகிச்சுக்க முடியாது. ஒரு பொண்ணு வேலைன்னு பார்த்தா 4 ஆம்பளைங்களோட பழகிதான் ஆகணும். அதுல என்ன தப்பு? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் படிக்காதவன் தான், அறிவு இல்லாதவன் தான். ஆனா மனுஷங்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியும். அந்த அளவு அறிவு எனக்கு இருக்கு. அந்த பையனோட போக்கு அவ்வளவா சரியில்லைன்னு தோணுது. 5 வருஷமா அவன் கூட படிச்ச என்னை விட நேத்து பழகின உங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிட போதா? அப்போ அஞ்சலிக்கு என்னை விட அந்த டாக்டர் முக்கியமா போச்சா? யாரு முக்கியங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் தான் முக்கியம். ஹாஸ்பிட்டல் எப்படி வந்துச்சு? தானா ஒண்ணும் முளைச்சு வரல. நீ எப்படி டாக்டர் ஆன? நான் 2 லட்சம். ஏன் இப்படி நீங்க செஞ்சதே சொல்லி சொல்லி காமிச்சு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க? எல்லாமே உங்களோடதுதான். அதுக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? நான் பேசுறது உன்னால சகிச்சுக்க முடியல. அந்த டாக்டர் கிட்ட உன் மனசு அடமானம் வச்சிட்டியா? மனசை கொடுக்கறதும் கொடுக்காததும் என்னோட இஷ்டம். அப்படியே நான் அவரை கொடுத்தா உங்களுக்கு இன்னொரு முறை சொன்ன இழுத்து வச்சு நாக்க அறுத்துற வேண்டி. அன்பழகன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமாண்டி, பைத்தியம் தான். காதல் பைத்தியம். உனக்கு எப்படி தெரியும்? 5 வருஷமா மனசுல சுமந்துகிட்டு இருக்கிற இந்த அன்பழகன் நெஞ்சில நட்டது இப்ப ஆலமரமா வளர்ந்து நிக்குது. உன் படிப்பு முடியட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையே நீதானு கனவுல இருக்க. உயிருக்கு உயிரா உன்னை விரும்புன. நீ விரும்புனல்ல, அப்புறம் ஏஞ்சி சொல்லாம மறைக்கிற? ஒரு பொண்ணோட மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுண்டி. ஆனா ஆணோட மனசு அப்படி இல்ல. காதலி செத்துட்டான்னு தாஜ்மஹால் கட்டினது ஆம்பளை தாட்டி. ஆனா காதலன் செத்துட்டான்னு யாராவது ஒரு பொண்ணு ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்களா? பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் குத்தி கொலை பண்றீங்க. அஞ்சலி, நீ எனக்கு வேணும். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். 5 வருஷம் இல்ல, ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
உன் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டுறான்னா அது அரண்மனைக்கார அன்பழகன் மட்டும்தான். வேற ஒருத்தனோட நீ வாழ முடியாதுடி. அப்படி வாழ நான் சம்மதிக்க மாட்டேன்டி. ஏமா அஞ்சலி லேட்டு? எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா விசேஷம்? நல்ல விஷயம்தாம்மா. நாயர் பையன் ஏதோ பேரிக்கால படிச்சுட்டு இருந்தாலுமே அவன் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அக்கா, அஜித் மாதிரி அழகா இல்லைனாலும் ரிச்சர்ட் மாதிரி சுமாரா இருக்காருக்கா. யாரும்மா இந்த முடிவெடுத்து என்னை கேட்காம இந்த வரனை கொண்டு வந்தது? உங்க அப்பா வாழ்க்கையிலேயே முதல்ல செஞ்ச நல்ல காரியம் இதுதான். சீக்கிரமா போய் புடவைய மாத்திட்டு வாமா போ. அன்பழகனுக்கு சொல்லாம சேரமுன்னு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாமா. தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பொண்ணுங்களுக்கு எப்ப எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுமா. எனக்கே உங்க அப்பா காலையில தாமா சொன்னாரு. என்னடி எருமை மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற? வந்திருக்கிற மாப்பிளை ஒண்ணும் உன்னை மாதிரி லோக்கல் எம்பிபிஎஸ் கிடையாது. யாரையும் நான் பார்க்க விரும்பல. இப்ப எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னது இஷ்டம் இல்லையா? இப்ப வந்திருக்கிற மாப்பிளை வீட்டுக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்த நினைச்ச உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கோவப்படாதீங்க. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். அஞ்சலி, இங்க பாருமா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்ப இந்த வீட்டோட நிம்மதி உன் கையிலதாம்மா இருக்கு. நான் வேணா உன் காலை பிடிச்சு கேக்குறேன். அக்கா, நான் உனக்கு புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாக்கா, அழகக்கா. சொன்னா கேளுக்கா. அழகம்மா, வா. சம்பந்தி, உன் பொண்ணுக்கு பாஸ்போர்ட்லாம் இருக்கா? இல்லன்னா சொல்ல எடுத்துடலாம். அப்பதானே பையனை கல்யாணம் பண்ண உடனே அமெரிக்கா போக முடியும். பொண்ணு அவன் நாங்க தனியா இங்க விட்டா போவான். பொண்ண பையன் பார்க்க வேண்டாமா? இந்த கூப்பிடுறேன். லட்சுமி, வாமா. அம்மாடி, இவர் தான் நீ கட்டிக்க போற மாப்பிள. நம்ம ஊர் ஓட்ட உடச்சல் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கல, அமெரிக்காவுல பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாரு. முதல்ல இந்த கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டமானு கேளு. மத்த கதையெல்லாம் அப்புறம் பேசிப்பான். இஷ்டம் இல்லாம சம்பந்தி. மாப்பிள, என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். மருமகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவே வீட்டுக்கு கூட்டு போலாமா? பொண்ணதான் அவன் போட்டோலே பாத்துட்டானே. பொண்ணு கூட அவன் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். நான் ஸ்டேட்ஸில் வேற கல்ச்சரில் ஐ பாட் அப். டேடிக்கு அவர் பிறந்து வந்த இந்த ஊரை தான் மருமக எடுக்கணும்னு ஆசை. ஸோ ஐ அக்ரி. எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல. அஞ்சலி காலேஜ் படிக்கும்போது ஐ மீன் எனி லவ் அஃபேர்? அப்படி நான் வளர்க்கல மாப்பிள. நான் கிழிச்ச கோட்டை என்னைக்குமே அவ தாண்டதே இல்லை. காலேஜில் தான் உண்டு தான் படிப்புண்டுன்னு இருந்தா மாப்பிள. என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசிக்க கூடாது. அப்ப சரி, இன்னைக்கே நம்ம ஜோசியரை பார்த்து முகூர்த்த நாளா குறிச்சிடலாம். என்ன சம்பந்தி, வாங்க. சரி, அன்பழகங்கிற பேரை இங்க யாராவது சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ண ஒரு 7ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் கட்டிக்கிறதா? நடக்காது. நாயர் பையனுக்கு உனக்கும் வர்ற மாசம் 25ஆம் தேதி கல்யாணம்னு முடிவே பண்ணியா சொல்லிட்டேன். இது ராஜா கொடுத்த வாக்கு, நடந்தே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பணம் செலவு பண்ணேன்னு சொல்லி கடைசி நேரத்துல பிரச்சனை பண்ணா அவ மூஞ்சில நானே அந்த காசை தூக்கி எறிகிறேன். நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைய அடிச்சு வந்து பட்டுக்கிட்டேன். அந்த புள்ள மனுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். என்ன அன்பழகா, அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு வரல. இதான் விஷயமா? உடம்பு சரியில்லாம இருக்கும். அது இல்லடா, அவ இனிமே ஹாஸ்பிட்டல் வரமாட்டாளாம். ஏன்? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. ஓ, அப்போ அஞ்சலி வீட்டில் சொல்லிட்டாளா? அதான் வேணும். அவளை பற்றி நான் என்னவோ நினச்சிட்டேன். மனசு புண்படுற மாதிரி திட்டேன்.
தப்பு பண்ணிட்டேன். அது சரி, எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கும் அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு வராதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்ல அரண்மனை. வேற என்ன? அஞ்சலிக்கும் நம்ம நாயர் பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கடா. என்ன அடி கொள்ளு, ஆனா உங்ககிட்ட உண்மை மறைக்க எனக்கு மனசு வரல. இந்த மாசம் 25ஆம் தேதி கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. இவன் சொன்னது உண்மையா இருக்கு? மாமா, மாதவண்ணா, இதெல்லாம் அஞ்சலி அப்பனுடைய ஏற்பாடு. உன்னை பழிவாங்க எப்படி பண்ணிட்டு இருக்க? கொல்ல போறேன். கேளுப்பா, வேணாப்பா, வேணாப்பா, அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்காதப்பா. நான் சொல்றதை கேளுப்பா. நீ அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேளுப்பா. அன்பழகா, சொல்றதை கேளு, தயவு செய்து நில்லு. போகாத, நில்லு. அன்பழகா, சொல்றதை கேளுப்பா. வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பா. அன்பழகா, என்னால ஓட முடியலப்பா. இல்லப்பா. யாராவது கொஞ்சம் பிடிக்கப்பா. கத்தியை தூக்கிட்டு ஓடுறாப்பா. கொஞ்சம் ஏய் வேணாம்பா அன்பழகா, இந்த வெறி வேணாம்பா, சொன்னா கேளுப்பா. அன்பழகா நில்லு. ராஜா, வேணாம்பா, நன்றி கட்டவனே, வெளியே வாடா. வேணாம்பா. இந்த அன்பழகன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு வேற ஒருத்தனை எப்படி கட்டி கொடுக்கறது பார்க்கிறேன்டா. நான் சொல்றதை கேட்க புரியா இல்லையா இப்போ? ஒருத்தனுக்கு பிறந்ததுதான் வெளியே வாடா பொம்மை. இல்ல மாதவண்ணே, இந்த ஏமாத்தன கழுதையை வெளியே வர சொல்லுங்க. ரெண்டு டாக்டர் அமெரிக்கன் டாலரை பார்த்த உடனே நான் உனக்கு செல்ல காசா போயிட்டேனா? ஏ 2,87,612 ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்ச வண்டி என்ன ஏமாத்தன இந்த குழி தோண்டி புதைச்சிட வேண்டி. ராஜன், குடிகாரன் நாயே, வெளியே வாடா. நீ வருவே ஏய்! தெரியும்டா. ஏய்! என் கணக்கு என்னைக்குமே தப்புனது இல்ல. நீ மனசுல நினைக்கிறதையே நான் செஞ்சு முடிக்கிறவன்டா. என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ வீதி வீதியா வீடு வீடா ஏறி இறங்கி சம்பந்தம் பேசினாலும் எவனும் உனக்கு பொண்ணு தர மாட்டான்டா. பொண்ணு தர்ற மாதிரியாடா நீ நடந்துக்கிற? உன்னை எந்த பொண்ணு பிடிக்காது. டேய், உங்க குடும்பத்துக்காக இவன் போட்ட பிச்சையில தானே உங்க குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அதை மறந்துடாதீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்க. பயமுறா, எத்தனை நாளைக்குடா செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? நீ போட்ட பிச்சை காசுல ஒண்ணு அவ பாஸ் ஆகலடா, அவ புத்தினாலதான் பாஸ் ஆனா. இந்தாடா உன் பிச்சை காசு 2,87,000 சில்லற. நல்லா எண்ணி பாத்துக்க. குறைஞ்சதுன்னா 5ஓ 10ஓ கூட்டி தரேன், அள்ளிட்டு போ அன்பழகா. பணத்துக்காக கட்ட பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டடா நீ. இந்த அன்பழகன் பணத்திலேயே வளர்ந்த வேண்டாம், வாரி கொடுப்பனே ஒழிய பிச்சை எடுக்க மாட்டேன். பணம் வாங்கினவ உள்ள இருக்கா, அவ பேசட்டும். கூப்பிடா அவளை. கூப்பிடா அவளை, நான் பேசி ஆகணும். இந்த ஜென்மத்துல அவன் முகத்துல முழிக்க மாட்டான்னு சொல்லிட்டாடா. நீ ஒண்ணும் பேச வேண்டாம் குடிகாரனா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர சொல்டா. வரணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். வேணும்னா நீ ஓன் பொண்ணை கட்டி கொடுடா. சொல்லாதடா ஒண்ணு. கட்டி கொடுக்க மாட்டில்ல, நீயே அவனுக்கு கட்டி கொடுக்க யோசிக்கும் போது நான் மட்டும் எப்ப அந்த குடிகார பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? என்ன அடிச்சிட்டில்ல, உன்னோட பாச்சா எல்லாம் தாமிரப்பட்டில மட்டும்தான் செல்லும். உனக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் கை கட்டி நிக்கலாம். கொளத்தூர் பாண்டி கேள்விப்பட்டிருக்கியா? அவனுக்கு நீ எல்லாம் சுஜிப்பி சும்மா ஊதி தள்ளிடுவான். டேய் பாண்டி, வந்து கைவரிசை காமிடா.